சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜாகிர் நாயக்கிற்கு மலேசிய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் கூறப்படும் கூற்றை உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் மறுத்துள்ளார். இது 6 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட ஒரு போலி இடுகை என்று தெரிவித்துள்ளார். அப்போது பெர்காசா தலைவராக இருந்த இப்ராஹிம் அலியிடமிருந்து பஹ்லாவான் பெர்காசா விருதை ஜாகிர் பெறும் புகைப்படம் அது என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே 2017ஆம் ஆண்டு இஸ்லாத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்புகளுக்காக பெர்காசா ஜாகிருக்கு விருது வழங்கிய போது எடுக்கப்பட்ட புகைப்படம் அது என்றும், அதற்கும் ஜாகிர் நாயக்கிற்கு மலேசிய குடியுரிமை வழங்கப்பட்டதாக கூறப்படுவதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றும் இப்ராஹிம் விளக்கமளித்துள்ளார். இது முழுமையான அவதூறு என்றும், மேலும் மலேசியர்களை தவறாக வழி நடத்துவதையும் அரசியல் காரணங்களுக்காக அவர்களை தூண்டுவதையும் நோக்கமாக கொண்டது என்றும் மலாய் உரிமை குழுவான பெர்காசாவை 2008இல் நிறுவிய இப்ராஹிம் கூறினார். ஜாகிர் மலேசியாவின் நிரந்தர குடியிருப்பாளர் அந்தஸ்தை பெற்றவர். அவர் இங்கு குடியுரிமையை விரும்பவில்லை. மேலும் அவர் இந்தியாவுக்கு திரும்புவதற்கு முன்பு எல்லாவற்றையும் சரி செய்வதற்கான சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறார் என்று இப்ராஹிம் கூறினார். மும்பையைச் சேர்ந்த ஜாகிர் நாயக்கை 2016ஆம் ஆண்டு முதல் இந்திய அதிகாரிகள் பண மோசடி மற்றும் வெறுப்பு பேச்சு மூலம் தீவிரவாதத்தை தூண்டியதாக கூறி தேடி வருகின்றனர். 2015ஆம் ஆண்டு பரிசான் நேஷனல் அரசாங்கத்தால் ஜாகிர் நாயக்கிற்கு மலேசியாவில் நிரந்தர வசிப்பிட உரிமை வழங்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு கோத்தபாருவில் ஒரு உரையின் போது நாட்டில் உள்ள இந்துக்கள் மற்றும் சீனர்களை பற்றி சர்ச்சைக்குரிய அறிக்கைகளை ஜாகிர் பேசியதை அடுத்து மலேசியாவில் பேசுவதற்கு அவருக்கு தடை விதிக்கப்பட்டது. இருப்பினும் கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி அவரின் பொது உரைகளை வழங்குவதை தடுக்கும் எந்த உத்தரவும் தற்போது இல்லை என்று சைஃபுடின் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்டை நாட்டில் இருந்து 40 டன் பச்சரிசியை கடத்த முயன்ற இருவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் கைது செய்யப்பட்டனர். கைப்பற்றப்பட்ட அரிசியின் மொத்த மதிப்பு 1,60,000 வெள்ளி என மதிப்பிடப்பட்டுள்ளது என்று பேரா உலுகிந்தாவில் உள்ள பொது நடவடிக்கை படையின் வடக்கு பிரிவு தலைவர் ஷாரும் ஹசீம் தெரிவித்துள்ளார். இந்த அரிசி அண்டை நாட்டிலிருந்து கிளந்தானில் உள்ள ரந்தாவ் பஞ்சாங் வழியாக கடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. இன்று காலை ஈப்போ அருகே வடக்கு தெற்கு விரைவு சாலையின் கிலோமீட்டர் 331.8இல் வடக்கு நோக்கி செல்லும் பாதையில் மணல் ஏற்றப்பட்ட டிரெய்லர் லாரி பருத்தி ஏற்றப்பட்ட டிரெய்லரின் பின்புறத்தில் மோதி தீப்பிடித்து எரிந்ததில் தந்தையும் அவரது மகனும் தீயில் கருகி இறந்தனர். விபத்து குறித்து செயல்பாட்டு மையத்திற்கு அவசர அழைப்பு வந்ததாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குனர் சபா ரோட்ஜி நோர் அமாட் தெரிவித்தார். வீடோர் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தில் இருந்து அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டு காலை 7:57 மணி அளவில் மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். எரிந்த வாகனத்திற்குள் 40 வயதுடைய ஆடவர் சிக்கி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறினார். இதற்கிடையில் 40 வயது நபரின் 20 வயது மகனும் எரிக்கப்பட்ட நிலையில் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். உயிர் இழந்த இருவரின் சடலங்களும் மேலதிக நடவடிக்கைகளுக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வடக்கு சுமத்ரா கடற்கரையில் இன்று அதிகாலை 5.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. தீபகற்ப மலேசியா முழுவதும் பல மாநிலங்களில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. வானிலை ஆய்வுத்துறையான மெட் மலேசியாவின் தகவலின்படி பெர்லிஸ், கடா, பினாங்கு, பேரா, ஸ்லாங்கூர், நெகிரி செம்பிலான், மலாக்கா மற்றும் ஜொகூர், கோலாலம்பூர், புத்ராஜயா ஆகிய இடங்களில் அதன் பாதிப்பு உணரப்பட்டதாக மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவின் சிபோல்காவில் இருந்து கிழக்கே 41 கிலோமீட்டர் தொலைவில் காலை 6:22 மணி அளவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் மலேசியாவிற்கு சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என்று மெட் மலேசியா உறுதிப்படுத்தியுள்ளது. 8 ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் ஜேபிஜே அதிகாரி ஒருவருக்கு அயர்க்ரோ செஷன்ஸ் நீதிமன்றம் 80,000 வெள்ளி அபராதம் விதித்துள்ளது. அதிக சுமை ஏற்றியதற்காக லாரி நடத்துனர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு மற்ற ஜேபிஜே பணியாளர்களுக்கு 4,250 வெள்ளி லஞ்சம் கொடுத்ததாக சம்பந்தப்பட்ட 38 வயது சே ஃபாட்ஸ்லி இஸ்வான் என்ற அந்த அதிகாரி மீது குற்றம் சுமத்தப்பட்டது. ஜனவரி 2019 மற்றும் டிசம்பர் 2020க்கு இடையில் மலாக்கா தங்காவில் உள்ள ஜேபிஜே அலுவலகத்தில் இக்குற்றம் புரியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காசாவில் நிகழ்த்தப்பட்ட இஸ்ரேலின் கொடூரமான வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட மாபிம் எனப்படும் இஸ்லாமிய அமைப்புகளுக்கான மலேசிய ஆலோசனை குழுவைச் சேர்ந்த 8 மனிதாபிமான பணியாளர்களுக்கு துணை பிரதமர் டத்தஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாகிர் ஹமீடி தமது இரங்கலை தெரிவித்துள்ளார். அவர்களின் இழப்பு மாபிமுக்கு மட்டுமல்ல, நீதி மற்றும் மனித நேயத்திற்காக போராடும் அனைவருக்கும் குறிப்பிடத்தக்க அடி என்று அவர் கூறினார். அவர்கள் மனிதாபிமான நாயகர்கள் என்றும், அவர்கள் ஒடுக்கப்பட்ட நமது சகோதர சகோதரிகளுக்கு உதவுவதற்காக அயராது தங்களை அர்ப்பணித்துள்ளதாகவும் ஜாகிர் கூறினார். எனவே இந்த மனிதாபிமானமற்ற தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதோடு, காசாவில் நடந்து வரும் அட்டூழியங்களை கண்டு மௌனம் சாதிக்க வேண்டாம் என்று சர்வதேச சமூகத்தை தாம் கேட்டுக்கொள்வதாக அவர் இன்று தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தேசிய காவல்துறையின் தற்போதைய தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடீன் ஹுசைனுக்கு பிறகு தேசிய காவல்துறை துணை தலைவர் டத்தஸ்ரீ அயூப் கான் மைடின் பிச்சை நாட்டின் அடுத்த ஐஜிபியாக வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2 ஆண்டுகள் ஐஜிபியாக பணியாற்றிய ரசாருடீன் ஜூன் மாதம் ஓய்வு பெற உள்ளார். இருப்பினும் அவரது ஒப்பந்தம் நீட்டிக்கப்படுமா என்பது நிச்சயமற்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 62 வயதான ரசாருடீனுக்கு பதிலாக அடுத்த இடத்தில் 59 வயதான அயூப் முன்னிலையில் உள்ளார். இருப்பினும் போலீஸ் படை ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த நியமனத்திற்கு மலேசிய மன்னர் சுல்தான் இப்ராஹிமின் ஒப்புதல் தேவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.